ஏதி எடுப்பா குடுமியாரி, நீ யார் நினைச்சிட்டு பாடியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் உனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ள கூட கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்குள்ள பாட்டு பாடிவாளம், பாட்டு பயண பாட்டு. குடுமி இருக்காது பறந்துல ஞாபகத்துல வச்சுக்க. நான் பாட்டு பண்ணா உங்களுக்கு என்ன? நான் தெருவுல நின்னு பாடிட்டு இருக்கேன், என் வீட்டுக்குள்ள நின்னு பாடிட்டு இருக்கேன். அபியே சொந்த வீட்டுக்குள்ள பாடுவாவ, படுத்து தூங்குவாவ, என்ன வேணாலும் செய்வாவ. அது அபியே இஷ்டம். இப்படி அதுக்குள்ள வந்து தடபடுறது சரி கிடையாது. வெரி ராங். ஏய், இது உன் வீடா இருந்தாலும் சரி, நான் வரும்போது உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பாடலாம்லாம் கிடையாது. எதுக்கு? அப்படிதான் பாடலான்னு வச்சுக்க, கொண்டே அறுத்து விடுவேன். சரோஜக்கா, வாங்கக்கா, உட்காருங்கக்கா, காப்பி போட்டு தாரேன். குழந்தை உட்காரு. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். இப்ப எதுக்கு வந்த உடனே உங்களுக்கு காப்பி போட்டு தரட்டான்னு கேட்க நீ பால் வச்சிருக்கியோ? ரெண்டு வந்தானே வாங்குறதுக்கு ஓடுவா. இந்த ஓனர்கள் வீட்டுக்கு வந்தா வாசல்ல மிதிக்க விட மாட்டாவே. ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு கேட்பாவ. இவளுக்கு நீ எப்ப பார்த்தாலும் மரியாதையை கொடுத்து காப்பி போட்டு தட்டுமா, தயிர் போட்டு தட்டுமான்னு கேட்பா போல்க. அப்படின்னா தினமும் வாங்கிட்டு வந்தா நாங்க காப்பி குடிக்கிறோமா? என்ன குடுமி, அப்படியே பாலை காய்ச்சி அவளே இருக்க காப்பி ஊத்துற வரையும் கேட்க. உன் வீட்டுல இது வரைக்கும் நான் பச்சை தண்ணியை கூட குடிச்சே கிடையாது. இதுக்கே என்ன வரத்து வர நீ குடிச்சிருந்தாச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? நான் வெளியே வச்சே சொன்னேன், இந்த குழந்தைட்ட இந்த வீட்டுக்குள்ள நான் வரல. நீ சில சந்து எல்லாம் இருக்கு, அது தொல்லை தாங்க முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். இங்க பாருங்க, சந்து பொந்துலாம் சொல்ற வேலை வச்சுக்கிடாதுங்க. நான் அழகான அறிவான ஒரு பெண். ஓ, அதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அழகான பெண்ணா? நீ பெண்ணு கூட கிடையாது. ஒண்ணுக்கு உதவாத ரீப்புள்ளன்னு வேணா சொல்லு. ஏக்கா, அவளை என் காப்பி ஆசிரியா, அவளை சின்ன பிள்ளைக்கா. பாவம், அவளை கல்யாணம் நின்று போச்சுன்னு வருத்தத்துல இருக்காக்கா. இருப்பா, நல்லா இருப்பா. உன் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுது. வரும்போது இங்க என்ன கொடுமைலாம் நடந்துச்சுன்னு பார்த்துட்டு தான் வந்தேன். கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள இருக்கா, மூக்குக்குள்ள இருக்கான்னு பாடிக்கிட்டு இருக்கா மோவ. இவன் கவலையில இருக்க போல்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு வச்சிருப்பா, அவன் தலையில மிளகா அரைச்சிட்டு ஓடதான் போறா இவன். இங்க பாருங்க, நான் என்ன செஞ்சாலும் எங்க அம்மைக்கு தெரியாம செய்ய மாட்டேன். அப்படியே? அப்ப அந்த மொட்டை கட்டி தான் எழுதி போட்டியாது உங்க அம்மா கூட சேர்ந்து எழுதுனியா? உள்ள அதுக்கும் எங்க அம்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. பாத்தியா சொல்லுப்பா, உண்மை வெளியே வருது பார். அம்மா, அது நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னா வாயில மாறி விழுந்துட்டு. உள குடுமி அறுத்துட்டா உள. உள்ளுக்குள்ள இருக்க உண்மைதான் வெளியே வந்து குதிக்குது. இப்ப எதுக்கு இங்க வந்தியா? எதுக்கு நீ பேசிட்டு இருக்கியா? அதை நான் சொல்லியே சில்பாக்கா, அது வந்து என் தங்கச்சி பச்சைக்கிளி இருக்கால, அவளோட அக்கா மஞ்சக்கிளியே பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவே புதன்கிழமை வராவே. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுட்டு போலாண்டி நானும் ஓனரும் வந்தோம். இது கூப்பிடுறதுக்கு வந்த மாதிரி இல்ல, சொன்ன வண்டியதுக்கு வந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு குழந்தை, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீ கூட்டிட்டு தெரியாத. நல்ல பிள்ளையா உனக்கு சொல்லி காட்டுக்க. ஆமா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை. நீ சொன்னா நாங்க அப்படியே கேட்டுக்கிடுவோம். இப்படியே வாய்க்கு வாய் பேசி ஒரு நாளைக்கு கொண்டே அறுக்கதான் பாரு, பாத்துட்டே இரு. சிலுப்பா, ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. ஏக்கா, சாப்பாடுலாம் உண்டா? ஆமாக்கா, சாப்பாடுலாம் இருக்கு. கண்டிப்பா மறக்காம வந்துருங்க. சரி குழந்தை. ஏய், என்ன என்ன? நான் சும்மா தானே நின்னுட்டு இருக்கேன். சும்மா நின்ன மாதிரி இல்ல, முறைச்சிட்டே நின்ன மாதிரி இருக்கு. கண்ணு முடிய நோண்டி காக்காக்கு வீச வர பாத்துக்கிட்டே இரு. வேண்டாம் சரோஜாக்கா, என் பிள்ளை முகத்துல அழகா இருக்குது இந்த ரெண்டு கண்ணு தான்க்கா. அத புடுங்கிராதங்க. அப்போ வாயி பல்லு மூக்கெல்லாம் புடுங்கினா பரவாயில்லையோ? என்னமா பேசுறா நீ? போமாங்கிட்டு. சிலுப்பா, நாங்க போயிட்டு வரோம். என்ன சொத்த நேரம் நின்னா சரி வராது. ஃபங்க்ஷனுக்கு வந்துரு, நாங்க
உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்தாச்சுன்னா மரியாதை இருக்காது. அப்படிலாம் இல்ல வாடர், நீங்களும் உட்காருங்க. என் மருமகளை காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லி குடிச்சிட்டு போங்க. ஒண்ணு வேண்டாம், காப்பியே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என் தங்கச்சி நல்ல வேலை வாங்க மீன்காரி. ஓனர், போற வீட்டுல இப்படி சண்டை போடுறீங்களே எதுக்கு ஓனர்? என் தங்கச்சியோட பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷன் கூப்பிடக்கு தானே வந்திருக்கோம். வந்தமா கூப்பிட்டோமா போனமான்னு இருக்கணும். இப்படி போற வீட்டுல எல்லாம் சண்டை இழுக்கிறீங்களே எதுக்கு ஓனர்? உனக்கு இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா சந்தோஷமா குளு குளுன்னு இருக்குது. எனக்கு இங்க நடக்கிறதுல பார்க்கும்போது வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுது. வயிற்றுல கலப்புற மாதிரியே பாட்டா இருக்கு. சும்மா இருங்க ஓனர், டென்ஷன் ஆகாதங்க. மீன்காரக்கா பச்சை கிளியோட அக்கா மஞ்சள் கிளிய பொண்ணு பார்க்க வரா புதன்கிழமை. ஆமா மீன்காரக்கா, மஞ்சள் கிளி தான். அதனால ஃபங்க்ஷனுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நீரோஜாவையும் கூட்டிட்டு வந்துருங்க மீன்காரக்கா. வந்து நேர்ல பாரு, ரெக்க இருக்கும், மூக்கு சிவப்பா இருக்கும், ஒத்த கால்ல தான் நிக்கும். நான் போறேன். ஓனர் இப்படியா கூப்பிடுறது? இப்படி கூப்பிட்டா எப்படி வருவா ஓனர்? டாடி வேற உங்களை நம்பி என்னைய கூட அனுப்பி விட்டாவ. ஏன் இப்ப இந்த மீன்காரி வரலன்னா பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷன் நின்னு போயிருமாக்கா? யார் வந்தாலும் வரட்டியோ நடக்கும். வா போவோம். மீன்காரக்கா, ஓனர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாங்க. பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்க. மாப்பிள்ளையா ஓனர் பார்த்தது தான். நீங்க பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனுக்கு வருவீல, அப்ப பாத்துக்கிடுங்க. சரிக்கா, நான் போயிட்டு வர வந்துருங்க. என்னக்கா முக்கியமான விஷயம்? உங்க தம்பிக்கு மறுபடியும் பொண்ணு பார்த்துட்டீங்களோ? சீச்சி இல்ல செல்லம்மா, அவனுக்கு இன்னொரு 4-5 வருஷத்துக்கு பொண்ணே பாத்திர கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏக்கா 4-5 வருஷமா? வயசு ஏறிடும்ல. இருக்கட்டும் பரவாயில்ல செல்லம்மா, வாமவனுக்கே என்ன கல்யாணம் முடியல. மெதுவா பார்த்து முடிச்சுக்கலாம், என்ன ஓடிடுவா போகுது. ஏன்னா அவனுக்கு பார்க்க பொண்ணுல ஒண்ணுமே சரி வரல. ஏதோ தோசை இருக்குன்னு நினைக்காது, 4 வருஷத்துல கழிஞ்சிரும். அதுக்கு வர கண்டிப்பா கல்யாணம் கூடிரும், முடிச்சிருவோம். சரி சரோஜாக்கா, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்கக்கா, காபி போட்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. கடைக்கு வந்தாதான் காப்பியே குடிக்க மாட்டேங்கிறிய, வீட்லயாவது குடிங்கக்கா. என் கைனால போடிய காப்பியே நீ குடிச்சு பாருங்க சாம்பிளுக்கு. குடிச்சாதானே அதனோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு கண்டிப்பா கடைக்கு தினமும் வந்துருவிய காப்பி குடிக்கிறதுக்கு. செல்லம்மா, எனக்கு காப்பி குடிக்க ரொம்ப ஆசைதான். ஆனா என்ன செய்ய, கால கொடுமை. காப்பி உன் வீட்டுல குடிக்க முடியாம போச்சு. ஏன்க்கா, எதுக்கு? இல்ல செல்லம்மா, நான் யார் கூட வந்துட்டு பார்த்தல, இந்த குழந்தை டீ கடைக்காரி பிளாஸ்க்லயே டீயை போட்டு வண்டிலே வச்சிருக்கா. ஒரு வீட்லயே போய் சொல்லிட்டு வெளியே வரும்போது ஓனர் காப்பி குடிங்க, ஓனர் காப்பி குடிங்கன்னு ஊத்தி ஊத்தி தந்துறியா. ஓனர் இப்படி இல்லாம நடந்துச்சு. ஓய மூடு குரங்கு, உயிரோட வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? சரி ஓனர். என்னாச்சு சரோஜாக்கா, குழந்தை என்ன சொல்லியா? அது ஒண்ணு இல்ல செல்லம்மா, காப்பி எங்கேயும் குடிக்க கூடாது, நான் பிளாஸ்க்ல வச்சிருக்கேன், வெளியே போனோன்னு ஊத்தி தரேன்னு சொல்லியா. ஒரே அன்பு தொல்லை, ஒரே வம்பு பண்ணுது. ஓ அப்படியேக்கா, சரி சரி. அவளும் டீ கடைக்காரி இல்ல, அதனால காப்பியோட வந்திருக்கா. பரவாயில்லக்கா, இருக்கட்டும், இன்னொரு நாள் வரும்போது குடிங்க. சரி செல்லம்மா, சரி புரிஞ்சிட்டே, அது போதும். நாங்க எதுக்கு வந்தோம்னா ஒரு பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனுக்கு நீ கூப்பிடக்கு வந்தோம். பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனா? யாருக்குக்கா? அது வேற யாரும் இல்ல, நம்ம பச்சை கிளி இருக்கல்ல, அவளோட அக்கால தான் பொண்ணு பார்க்கக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புதன்கிழமை வாராவே. அதுக்கு கூப்பிடக்கு தான் வந்திருக்கோம். அப்படியேக்கா, அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு? ஆமா செல்லம்மா, கூடி உறுதியான மாதிரி தான். வந்து பார்த்துட்டு பிடிச்சிட்டுனா பூ வச்சிருவாங்களா. அப்படியாக்கா, பரவாயில்லையே, டக்குன்னு அமைஞ்சிட்டு போல. இல்ல செல்லம்மா, ரொம்ப நாளா டாடி தேடிட்டு தான் இருந்திருக்காவே, இப்பதான் மாப்பிள்ளை செட் ஆகிருக்கு. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரேன்க்கா. சாப்பாடுலாம் உண்டுல்ல? ஆமா செல்லம்மா, குழந்தை வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம
செல்லம்மாக்கா எதையும் மனசுல வச்சுட்டு எங்க வீட்டுக்கு வராம இருந்தாங்க, கண்டிப்பா வந்துருங்கக்கா. எங்க டாடி தான் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொன்னாவ. சரி குழந்தை வந்துறேன். செல்லம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி சரோஜக்கா போயிட்டு வாங்க. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தாரு. அதுக்குள்ள மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரே. நான் இந்த ஊருக்குள்ளே தான் கிடக்கேன். மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியலையே. சரோஜக்கா வீட்டுல போய் அப்படியே தங்கச்சியை கேட்டதுக்கு கட்டி தர மாட்டேன்ட்டாவ. அந்த பச்சை கிளியை கேட்டதுக்கு அவளையும் கட்டி தர மாட்டேன்ட்டாவ. பேசாம இந்த பிள்ளையை கேட்டிருக்கலாமோ? வேண்டாம் வேண்டாம், பச்சை கிளியும் கட்டி தரேன்னு சொன்னாவ. கடைசியில கட்டி தர முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சிட்டாவ. அதே மாதிரி இந்த பிள்ளையும் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரமா என் மகனுக்கும் நல்ல பொண்ணா பார்க்கணும், நல்ல வசதியான இடமா பார்க்கணும். அவியலுக்கு முன்னாடி என் மகனுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சிடணும். சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல இருக்கேன். என் மகனுக்கா பொண்ணு கிடைக்காது. சீக்கிரமா தேடி நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. தாத்தா தாத்தா வாமா வானரு வா. தாத்தா உங்களை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல. எங்க தாத்தா பேட்டியா இருக்கீங்களோ பேட்டியலோன்னு பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். எங்கேயும் போலமா, இங்கதான் இருக்கேன். வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா ஜிம்முக்கு போவேன். என்னது ஜிம்முக்கா? ஆமாமா வானரு, ஜிம்முக்கு போவேன், டென்னிஸ் ஆட போவேன், என் வயசு பயலுவ கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போவேன். என்னது உங்க வயசு பையன் எல்லாம் என்ன உயிரோட இருக்கானுங்களா? போமா, என் வயசுக்கு என்ன குறைச்சல்? சின்ன வயசு நானு, இன்னும் கல்யாணம் கூட முடியல. கல்யாணம் முடியலன்னா 100 வயசானாலும் சின்ன வயசா? ஆமாமா வானரு, இன்னும் நான் கன்னி பையன். கன்னி பையன் இல்ல, கம்பு உண்ண பையன். தாத்தா உங்களை பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமேன்னு வந்தோம். பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனா? யாருக்குமா? நம்ம பாப்பாவுக்கு இல்லையே. என்னது பாப்பாவா? என் பிள்ளைய சொல்றியே? அது சின்ன பிள்ளை இப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் தாத்தா. அது இல்லம்மா, மொட்டை அடிச்சிட்டு புடவை கட்டிட்டு ஒரு பாப்பா இருக்குமே. ஐயோ அது பாப்பாவா? பாட்டி இல்ல. பாட்டி இல்லம்மா, பாப்பா. அதுவும் சின்ன பாப்பா. ஓனர் தாத்தாவுக்கு ஏதோ மண்டையில இருந்து ஆணி பூரா கலந்து போச்சா? அவர் வயசு ஆட்கள் எல்லாம் சின்ன பையங்காரு, உங்க பாட்டிய பாப்பாங்காரு. விட்டா உங்களை கிளவியும் பேர் போல இருக்க. வாய் மூடு குரங்கு. அவர் அப்படிதான் பேசி தெரியாரு. தாத்தா புதன்கிழமை பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனு. வேற யாருக்கும் இல்ல, இந்த குழந்தையோட தங்கச்சி மஞ்சள் கிளியை தான் பொண்ணு பார்க்க வர. வந்துருங்க. எம்மாடி வானரு, பாப்பா வருமா? பாப்பா பீப்பா எல்லாம் வரும். சரிம்மா, அப்ப கட்டாயம் வந்துறியே. ஓனர் தாத்தா விட்டாச்சுன்னா பாட்டிய பொண்ணு கேட்டு வந்துருவார் போல இருக்க. சே வா, இங்க நின்னாச்சுன்னு இங்கே கேட்டுருவார். வா போவோம். பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்ல போய் பார்க்கணும். அந்த பொண்ணை விட என் பாப்பா தான் அழகா இருக்கும்.